பவச ரிரி 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 பிணபவ சரவண வீரா நமோ நம நிபவ சரவண நிர நிர நிரன வசர ஹணப வருக முருகா முருகா குருதேவரே, எத்தனை பரபரப்பாக இருந்த மாயாபுரி இன்று யாருமற்ற மயான வெளி போல் காட்சியளிக்கிறது. அச்சம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்திருந்தேன். ஆனால் இன்று உயிர் வாழவே அஞ்சுகிறேன். ஏன் இப்படி நேர்ந்தது குருதேவா? இதில் உன் பிழை ஏதும் இல்லை. காலத்தின் கரங்கள் மிக மிக வலிமையானது. காலமே சகலத்தையும் தீர்மானிக்கின்றது. வீரபாகு, நீ முருகனின் தூதுவன். எங்கே உன் தேவ சேனாதிபதி? என் மைந்தர்களையும் சகோதரர்களையும் கொன்று குவித்த அந்த முருகனை பழி தீர்க்க சீறி வரும் வேங்கையாக வந்திருக்கிறேன். என்னை எதிர்த்து யுத்தம் புரிய அஞ்சி உன்னை இங்கு அனுப்பி இருக்கிறானோ? சூரபத்மா, உன் வீரத்தை நான் என்னவென்று மெச்சுவது? என் தலைவனும் தேவ சேனாதிபதியுமான முருகனை எதிர்கொள்ள முடியாமல் நீ திகைத்து நின்ற காட்சி இன்னும் என் மனக்கண்ணில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. வீரபாகு, நீங்கள் அனைவரும் என் முன்பு வெறும் எறும்புக்கு சமம் என்பதை மறந்து விடாதே. வீரபாகு, வணங்குகிறேன் முருகா. தக்க தருணத்தில் வந்து என்னை காப்பாற்றினாய். என்னை நம்பியோரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அடே முருகா, உன்னை யாவரும் ஞான சொரூபன், ஞான பண்டிதன், இறைவன் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னை போன்ற ஒரு மூடனை என் வாழ்நாளில் நான் சந்தித்ததே இல்லை. முருகா, ஏன் சிரிக்கிறாய்? மரணமில்லா பெருவாழ்வை அந்த ஈசன் எனக்கு தந்தருளி இருக்கிறார். அதனால் உன்னால் என்னை கொல்லவே முடியாது. வெற்றியும் உனக்கு கிட்டப் போவதில்லை. ஒருவேளை இந்த யுத்தத்தில் என்னை நீ கொன்றுவிட்டால் உன் தந்தை எனக்கு அளித்த வரம் பொய்யாகிவிடும்.
உன் தந்தை கீர்த்தியை இழப்பார், பக்தர்களை இழப்பார். பக்தர்கள் இனி உன் தந்தையை வணங்கவே மாட்டார்கள். சூரபத்மா, உன்னால் முடிந்தவரை சிரித்துக்கொள். ஏனென்றால் இன்னும் சில கணங்கள் வரையே நீ உயிரோடு இருக்கப் போகின்றாய். ஆகவே நான் உன் மகிழ்ச்சியை தடுக்க விரும்பவில்லை. சிரி, நன்றாக சிரி. உன்னால் முடிந்த மட்டும் உரக்க சிரித்துக்கொள். இனி நாம் யுத்தம் செய்யலாம், வா. முருகா, இந்த அம்புகளோடு சேர்த்து உன்னையும் எரித்து விடுகிறேன் பார். என்ன நடந்தது சூரபத்மா? முதலில் என்னை அம்புகளால் சிறை வைத்தாய், பின்னர் எரித்தாய். அது எனக்கு வெளியே வர வழிவகுத்து விட்டது. உன் மூளை கலங்கி விடவில்லையே? முருகா, என் சித்தம் கலங்கவில்லை. என் முழு ஆகிருதியையும் இப்பொழுது காட்டுகிறேன் பார். நான் கட்டளையிட்டால் உன் மாமன் மகாவிஷ்ணுவும் நீ சிறைபிடித்த பிரம்மதேவனும் உனக்கு எதிராக யுத்தம் புரிவார்கள். இப்பொழுது பார். முருகா, சூரபத்மனே நம் தலைவன். அவனோடு யுத்தம் புரியாதே. இல்லையேல் என் சக்கராயுதத்திற்கு நீ பதில் சொல்ல நேரிடும். முருகா, நீ சூரபத்மனுடன் யுத்தம் புரிவதை நானும் விரும்பவில்லை. நம் இறைவனும் தலைவனும் சூரபத்மன் ஒருவனே. நீ அவனை எதிர்த்து யுத்தம் புரிந்தால் நான் என் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகப்படுத்துவேன். ஓ, அப்படியா? எனில் தாங்கள் இருவரும் தங்களின் அஸ்திரங்களை எனக்கு எதிராக பிரயோகிக்கலாம்.
சூரபத்மா, மகாவிஷ்ணுவையும் பிரம்மதேவரையும் நீ யுத்த களத்திற்கு அழைத்தால் நான் அஞ்சு விடுவேன் என்று நினைத்தாயா? உன்னுடைய ஜால வித்தைகள் என்னிடம் பலிக்காது. வேறு ஏதேனும் உபாயம் இருந்தால் தேடு. இது போன்ற சிறு பிள்ளைத்தனமான விளையாட்டுகள் என்னிடம் வேண்டாம். சூரபத்மா, நீ எத்தனை ஜால வித்தைகளை காட்டினாலும் உன்னால் என்னை வெல்ல இயலாது. ஏனென்றால் மாய வித்தைகளின் தலைவன் நான், ஜாலங்களின் முதல்வன் நான். அத்தனை ஜாலங்களும் என்னிலிருந்தே பிறக்கின்றன. அனைத்தும் என்னுள்ளே இருக்கின்றன. உன் தாய் மாயாதேவி உட்பட. போதும்! உன் சுய பெருமைகளை என்னிடம் பேச வேண்டாம். என் தாயை பற்றி நான் நன்கு அறிந்தவன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. என் தாய் மாயாதேவி உன்னிடம் கட்டுப்பட்டிருக்கிறாளா? யாராவது மூடன் இருந்தால் அவனிடம் சென்று சொல். அதையெல்லாம் அவன் நம்பிக்கொண்டிருப்பான். முருகா, ஞான பண்டிதா, கருணை கடலே, கருணாமூர்த்தியே, பிரணவ பொருளே, உன் விஸ்வரூப தரிசனத்தை காண தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் தங்கள் வாழ்வையே அர்ப்பணிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனுதினமும் உன்னை சொற்களாலும் செயலாலும் நிந்தித்துக் கொண்டிருந்த இந்த அர்ப்பனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை தந்திருக்கிறாயே. உன் தரிசனத்தை தந்திருக்கிறாய். நான் எப்பிறவியில் என்ன தவம் செய்திருக்கிறேன் தெரியவில்லை. முருகா, உனக்கு எப்படி நன்றி பகர்வது என்றே தெரியவில்லை. சூரபத்மா, கடந்த பிறவியில் நீ சூரனாகவும் பத்மனாகவும் இருவராக பிறந்திருந்தாய். அப்போது நீங்கள் இருவரும் என் பக்தனாக இருந்தீர்கள். முருகா, முருகா, சூரபத்மா, நீ என் மீது காட்டிய அதீத பக்தியின் வெளிப்பாடே இந்த விஸ்வரூப தரிசனம். முருகா, நவரத்னம்
முருகா, உன் விஸ்வரூப தரிசனத்தின் சக்தியை இந்த உலகம் தாங்காது. அமைதி கொள். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகா, நீ ஜால வித்தைகளில் வல்லவனாக இருந்திருக்கலாம். ஆனால் என் மனதை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். நீயே எனது சத்ரு. உன்னை கொல்வதே என் லட்சியம். சூரபத்மா, என் கொடியாகவும் வாகனமாகவும் உருமாறி எப்போதும் என்னை இணை பிரியாத இன்புற்றிருக்க நீ கடந்த பிறவியில் வரம் கேட்டாய். அந்த வரத்தை இதோ இன்று உனக்கு வழங்குகின்றேன். உன் விருப்பம் இப்போது நிறைவேறியது. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. யுத்தம் முடிந்து விட்டது. நீ கூறியது போல் என்னை கொல்ல வந்து விட்டாயா? நல்லது. நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற விரும்புகிறேன். இப்போது வஞ்சம் தீர்க்க நீ உன் விருப்பப்படி என்னை கொல்லலாம். அஜமுகி, என்ன நேர்ந்தது உனக்கு? ஏன் அழுகிறாய்? என்னை பழிதீர்க்க வந்த நீ என் கால்களில் விழுவது ஏன்? பெரும் பராக்கிரமத்தோடும் வலிமையோடும் பெரும் வரங்களோடும் வாழ்ந்த என் அண்ணன்கள் மரணித்து விட்டார்கள். என் அகங்காரமும் ஆணவமும் அகந்தையும் பொடி பொடியாக நொறுங்கி விட்டது. யுத்தம் முடிந்ததும் என்னை வஞ்சம் தீர்க்கவா என்று கூறியதன் பொருளை நான் இப்போது உணர்கிறேன். என் அண்ணன்கள் எப்படி தங்களது மரணத்தை தாங்களே தேடிக்கொண்டார்களோ அப்படியே என் புத்திரர்களும் தங்கள் மரணத்தை தேடிக்கொண்டார்கள். என் அன்னை மாயாதேவி மந்திரமலைக்கு தவம் மேற்கொள்ள சென்று விட்டார்கள். நான் தங்களின் ஆலோசனையை பெறவே இங்கு வந்தேன். வஞ்சம் தீர்க்க அல்ல. அஜமுகி, நடந்து முடிந்த சம்பவங்கள் குறித்து நீ கவலை கொள்ள வேண்டாம். இப்போது நீ சரியான முடிவை எடுத்துள்ளாய். காலம் என்ற அரிச்சுவடியின் கடைசி
வரியையும் படிக்க விரும்பினால் நீயும் மந்திரமலைக்குச் செல். அங்கே முருகனை நோக்கி தவம் மேற்கொள். முருகன் உனக்கு முக்தியை நல்குவான். சுவாமி, என்னை ஆசீர்வதியுங்கள். உங்கள் ஸ்டார் விஜய்.